எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது, உறுதியாக நிற்கின்றது. இரும்பு மனிதனை போல் எங்கள் முதல்வர் இருக்கின்றார். உறவுக்கு கை கொடுப்பவர்கள், உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள். மறைமலை அடிகள் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துக்கு 23 ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர், 31 ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர். மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி. மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி இயேசுநாதரை விட திருவள்ளுவர் 31 வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார். அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு 2022, திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டர்ல 2053. இயேசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் 31 வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால், செயின்ட் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை. இதை ஸ்டாலின் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. வெக்கமா இல்லையா? திமுக வெக்கமா இல்ல? திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு? உங்க முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல, திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு. அவர் தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை. துக்ளக் ஷோ சொல்வார்ல, யாருக்கும் வெட்கம் இல்லை, அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை, அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை. அது மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை. சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, திருக்குறளை, நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க இவங்கெல்லாம். அதனுடைய விளைவைத்தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில், வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. அதனாலதான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க. ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? பொதுவா எல்லாருக்கும் நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன். இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது. தாமரை கண்ணான் யாரு? நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம். மூதேவியை பத்தி சொல்றாரு திருக்குறள்ல. அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா? இந்திரனை பத்தி சொல்றாரு, இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு. வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு, திருக்குறள்ல இருக்கு. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு. இது விவிலியம். அது இது கிறிஸ்தவ கருத்தா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர். ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு, இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா, இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு, அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியதில்லை. என்ன படிக்கணும்? என்ன திருக்குறள்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு, தாஸ் கேபிட்டலை வேண்டான்னு சொன்னாரு. உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு. அன்னம்பகு குர்வீதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க. உணவை பகிர்ந்து கொள்ளணும். நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு 80 இடத்துல வருது. 80 இடத்துல வருது. நீ தனியா சாப்பிட்டேன்னா அது பாவம். எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும். காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும். எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும். சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும். உண்டிக்கழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது. எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு? உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு? அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடுன்னு சொல்லுவானா? அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான். இந்தியாவில் மாத்திரம்தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான். இதுதான் இந்துத்துவ பண்பாடு. உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான். சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான். ஒண்ணுமில்லாதவனா கூட இருப்பான். ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான். அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். உண்டாலம்மை உலகம் புறநானூர்ல சொல்றோம்ல, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தமியர் உண்ணர். இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா, உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு இப்படியே பார்ப்பானா, நான் மட்டுமா சாப்பிட்றது, யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா. இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல, இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது? இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உண்ணர். இது இல்லை இந்துத்துவ பண்பாடு. இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப, வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க. வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எங்க இருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு. இப்போதான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த பிரியாணி கேக்கும் படுத்துற பாடு இருக்க, விதவிதமான கேக் சாப்பிட்றாங்க, விதவிதமா பிரியாணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராக இருக்கணும், திருக்குறளையா காவு கொடுக்கணும். இது தவறு. இன்று நாம் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய 2 நபர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் தமிழறிஞர் என்று சொல்லிக் கொள்கிற தெய்வநாயகம், இன்னொருத்தர் அண்ணன் திருமாவளவன். இந்த 2 பேருமாக சேர்ந்துதான் இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி, கல்யாண சுந்தரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, கட்சி சாராத சன்னியாசிகள், துறவிகள், தமிழறிஞர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இணைத்த பெருமை இவர்களைத்தான் சாரும். இது எந்த கட்சியும் இல்லை, இது திருக்குறள் கட்சி. இன்று மேடையிலே அமர்ந்திருக்கிற கட்சி திருக்குறள் கட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறது. முதல்ல திருக்குறள் உலக பொதுமறையா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் உண்டு. அறிஞர்கள் வருத்தப்படக்கூடாது. திருக்குறள் உலக பொதுமறை இல்லை. ஏன் இல்லை? திருக்குறள் அறம்பொருள் இன்பம் என்று சொல்கிறது. உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு. அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை. திருக்குறள் மாத்திரம்தான், இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி, எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று 7 பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை. இது கிறிஸ்தவமும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது. இது எப்படி உலக பொதுமறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால், இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துத்துவம் தான் உலக பொதுமறை. அதை தவிர திருக்குறள்ல, திருவள்ளுவர்ல எதுவும் சொல்லவில்லை. காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால், அவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போன பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை. 2வது, புதிதாக அமெண்ட் பண்ண கிரிமினல் ஆக்டின் படி 24 மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம். அது செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து 1/4 செஞ்சுரி போட்டிருக்கு. அதாவது இந்த 50 மாதத்தில் 25 லாக்அப் டெத், 2 மாசத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ 25வது 1/4 செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர். அந்த கொலை அஜித்குமாரோடது. நான் கேட்குறேன், இந்த 6 பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும்? கேட்க நாதி இல்லையா? ஏன்னா நான் சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது. சாத்தாங்குளத்தில் 2 பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்அப் டெத்து, எம்பி கனிமொழி அவர்கள், இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அவங்க பற்றி சின்ன ஏசமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல, எல்லாரும் அங்கே நேர போனீங்கள்ல, ஏன் இங்கே வரல சீஃப் மினிஸ்டர்? வாய், உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு. காவல்துறை கொலைத்துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். நான் கேட்கிறேன், நான் இல்லாத விஷயத்தை பேசல, அடுத்தவர் பேசாத விஷயத்தை ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியறது. சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது. இப்ப இங்கு கொல்லப்பட்ட அஜித்குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இவரை ஸ்டேஷன் கூட்டின்னு போனது யாரு? கோவில் ஈஓ. ஈஓக்கு என்ன சம்பந்தம்?
அவர் எதுக்கு அஜித்குமாரை கூட்டிக்கிட்டு போகணும்? அதோட மட்டுமல்ல, நான் போய் இப்போ அவங்க தாயார சகோதரனெல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க காரில் ஏற்றி இருக்காங்க. வாட் பிசினஸ் டிஎம்கே ஹேஸ் காட் வித் திஸ் கேஸ்? அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்றது உண்மையாகுமா? எதுக்கு தலையிடுறீங்க? காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும். திமுகவுக்கு என்ன? எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினரோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும்? அதுக்கப்புறம் இந்த சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர், அவங்கெல்லாம் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வேனில் ஏற்றிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. முதல்ல அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரெண்டாவது, அஜித்குமாரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா நீங்க பிணத்துல மதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹோல் வேர்ல்டு நோஸ் ஹவு டிஎம்கே பிஹேவ்டு இன் சாத்தாங்குளம் கேஸ். அப்போ சாத்தாங்குளம் கேஸ்ல அவ்வளவு ஆட்டம் போட்ட திமுக முதல் குடும்பம் இன்னைக்கே மௌனமா இருக்கு. ஏன் கனிமொழி வரல? உதயநிதி எங்க? ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவர் கீழே இருக்கு இந்த காவல்துறை. அதுவும் இப்பவெல்லாம் அதுல ஊடகங்கள் நீங்க தான் உண்மையில வெளில கொண்டு வரணும். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க காவல்துறையோட பிஹேவியரே எப்படி மோசமா இருக்கு, டீலிங் வித் பப்ளிக் தப்பு. அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு துறையின் மீதும் அவருக்கு கிரிப் இல்லை, அரசாங்கத்தின் மீதும் இல்லை, குடும்பத்தின் மீது இல்லவே இல்லை. அவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி. ஏற்கனவே நான் தமிழக இளைஞர்கள் போதையால் அழிக்கப்படுகிறார்கள் ஸ்டாலின் தலைமையின் கீழ் அப்படிங்கறத நான் பலதரம் சொல்லிக் கொண்டிருக்கேன். இப்போ மர்டர் ஆகும். இதுக்கெல்லாம் உள்ளபடியே சொல்றேன்னா, even if an iota of self-respect left in Stalin, he would have resigned. ஒரு வெட்கம் கெட்ட அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம். நான் கேட்கிறேன், இதுல எப்படி டிஎம்கே கார்ல ஏத்துனீங்க? அப்படின்னா திமுகக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லாம திமுக காரணத்துல சரி. அதுக்கு அடுத்து ஈஓவுக்கு என்னையா வந்தது? அது ஒரு கோச்சு. சரி, இப்போ அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆக அங்க விட்ட காரை பார்க் பண்றதுக்கு எடுத்துன்னு போனது வேற ஒருவர். அவரை கைது பண்ணீங்களா? அவரை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சீங்களா? ஏன்னா அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோட அந்த வீல் சேரை கொண்டு வந்ததுதான். அவர் கோவிலுக்கு தானே செக்யூரிட்டி, வர்ற காருக்கு அவர் இல்லை, காரை அவர் ஓட்டல. அப்ப இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் இந்த 6 பேரும் சஸ்பெண்ட் பண்ணினா பத்தாது. they should be charged with murder. அதை உடனடியாக செய்யணும். அடுத்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம். ஏன் சாத்தாங்குளத்தில் கிறிஸ்டியன்னா உடனே ஸ்டாலின் அவர் கட்சியிலேருந்தே கொடுப்பாரா நிதி? கொடுத்தீர் இல்லை. நான் ஒன்றும் நடக்காத விஷயம் பேசுறது இல்லை. நீங்க ஏற்கனவே மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட்ட ஹிந்து விரோத தீய சக்தி இந்த அரசாங்கம்னு நமக்கு தெரியும். நீதிமன்றத்தில் போய் தான் நாம அந்த மாநாடு நடத்த முடியுது. அந்த அளவுக்கு ஆன்டி ஹிந்து. அதனாலதான் நீங்க இப்ப அஜித்குமார் கேஸ்ல இந்த அரசாங்கம் ஒன்னும் செய்யாம இருக்கா? கேள்வி வருது இல்ல? திஸ் இஸ் a proven anti-Hindu government. அதனால ஸ்டாலின், அதுவும் 25 மர்டர் நடந்திருக்கு, லாக்அப் டெத். நீங்க போலீஸ்க்கு மந்திரி, அதுவாது தெரியுமா ஸ்டாலினுக்கு? ஞாபகம் இருக்கா? பிரஜையோடு இருக்காரா? ஆகவே இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த காவல்துறை லாக்அப் மர்டர், இந்த மர்டருக்கு ஸ்டாலின் பொறுப்பு. அந்த குடும்பத்துக்கு உடனே நியாயம் கிடைக்கணும். இதுல சேங்கை மாறன் தலையிட்டதாக எனக்கு தகவல் வருது. எதுக்கு தலையிடணும் சேங்கை மாறன்? வாட் பிசினஸ் யூ ஹவ் காட் கேட்கிறேன். என்ன உங்க நாட்டாமையா? 26 மே மாசத்துக்கு மேல இந்த சர்க்கார் ஒரு நாள் இருக்காது.
இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கிற ஒரு ஊழல் அரசாங்கம் அது கொலையிலையும் ஈடுபடுமா? எதுக்கு நீங்க கொலைகாரங்க? இம்பார்ஷியலா இருங்க.